நாமெல்லாம் ஏற்று வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சத்திய சன்மார்க்கமான இஸ்லாம் மனித நேயம் மிக்க மார்க்கம், உபகாரத்தினுடைய மார்க்கம். உயிர்கள் வாடும் போதெல்லாம் உதவி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்திய மார்க்கம். இஸ்லாமிற்கு தீனுல் இஹ்சான் என்று பெயர். உபகாரம் செய்வதை வலியுறுத்துகிற மார்க்கம். குர்ஆனின் வழிநெடுகிலும் அப்படிப்பட்ட வார்த்தைகள் நிறைய இருக்கிறது. என்று அல்லாஹ் சொல்லுகிறான். மக்களிடம் பேசினால் கூட அழகிய சொற்களை பேசுங்கள். அஹ்சின் கமா அஹ்ஸனல்லாஹு இலைக், அல்லாஹ் உங்களுக்கு உபகாரம் செய்தது போலவே நீங்கள் மற்றவர்களுக்கு உபகாரம் செய்யுங்கள் என்று சொல்கிறது அல் குர்ஆன். யாரை பார்த்தாலும் சிரித்த முகத்தோடு, புன்னகை பூத்த முகத்தோடு நீங்கள் பாருங்கள், அது கூட சதகாதான், தர்மம் தான் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பேசினால் அழகாக பேச வேண்டும், அழகான உபகாரம் செய்ய வேண்டும், முன்வருவல் பூத்த வண்ணம் பிறரை பார்க்க வேண்டும் என்றெல்லாம் வலியுறுத்துகிற மனித நேயம் மிக்க மார்க்கம் இஸ்லாம். எந்த அளவிற்கு என்றால், குற்றவாளிகள் யாராவது நம் கைக்கு கிடைத்தால் கூட குற்றத்தை வெறுக்க வேண்டுமே தவிர குற்றவாளிகளை வெறுக்க கூடாது என்று வலியுறுத்துகிறது இஸ்லாம். ஒரு வட்டி, திருட்டு, கொலை, கொள்ளை, ஏதாவது ஒரு பாவச் செயல், அந்த பாவச் செயல்தான் வெறுப்பிற்குரியதே ஒழிய அதை செய்பவன் திருத்தப்பட வேண்டும், திருந்தப்பட வேண்டும் என்பது வேறு. குற்றவாளிகளை வெறுக்கக்கூடாது. குற்றத்தை வெறுப்பதா குற்றவாளிகளை வெறுப்பதா என்றால் குற்றத்தை தான் வெறுக்க வேண்டும். வட்டியை வெறுக்க வேண்டுமே தவிர, யாராவது ஒருவர் வட்டி கொடுத்து விட்டார், வாங்கி விட்டார், அறவே நீ ஆகாது, என் பக்கத்திலே வராதே, நீ எல்லாம் அல்லாஹ் ரசூலுடைய அருள் பெறாதவன் என்றெல்லாம் சொல்லி அவனை தூரமாக்க முடியாது. வட்டி குற்றம் செய்பவன் வெறுக்கப்பட வேண்டியவன் அல்ல, திருத்தப்பட வேண்டியவன். அந்த அடிப்படையில் தான் இஸ்லாத்தில் சிறை கைதிகள் எல்லாம், சிறையில இருக்கிற கைதிகளுக்கு தேவையான மனிதாபிமானத்தை தர சொல்லுகிறது மார்க்கம். யாரையாவது நாம் சிறைப்பிடித்தால், நம்மிடத்திலே அவன் நம் கண்ட்ரோலிலே இருந்தால், நம் கொட்டடியிலே வைத்திருந்தால், நம் கட்டுப்பாட்டிலே இருந்தால், அவர்களோடும் மனிதாபிமானத்தோடு அவர்களை நடத்த வேண்டும் என்கிறது குர்ஆன். உணவு வழங்காமல் கைதியை கொடுமைப்படுத்தக் கூடாது, இது மார்க்க சட்டம். உடைகள் இல்லாமல் அவன் உடைகளை களைந்து வேதனை செய்யக்கூடாது, இது இஸ்லாமிய சட்டம். அதனால்தான் இஸ்லாமிய வரலாற்றின் வழிநெடுகிலும் சிறை கைதிகள், சிறை சாலைகள், சிறைகள் குறித்த சட்டங்களை வாசித்து பார்க்கிற போது அங்கே அது தெரிய வருகிறது. உடை இல்லாமல், உணவில்லாமல், காற்று இல்லாமல், நீர் இல்லாமல் இப்படியெல்லாம் கைதிகளை கொடுமைப்படுத்த மார்க்கத்தில் அனுமதி இல்லை. நாம் சிறைகள் குறித்து சில விஷயங்கள் இஸ்லாம் சொன்னதை யோசித்து பார்க்கிறோம். இன்றைக்கு சர்வதேச அளவிலே உள்ள நடைமுறைகளையும் பார்க்கிறோம். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய காலத்தில் தனியாக சிறைச்சாலைகள் இல்லை. மஸ்ஜிதின் வாசலிலே கொண்டு வந்து கைதிகள் கட்டப்படுவார்கள். ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு பின் அவரிடத்தில் மனமாற்றம் தெரிகிற போது அவர்கள் விடுதலை செய்யப்படுவார்கள். பள்ளிவாசல் வளாகம் தான் சிறை கூடமாகவும் இருந்திருக்கிறது. முதலாக கைதிகளுக்கென்று ஒரு சிறை, தனி அறைகள், தனி கொட்டடி, இவைகளெல்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தில். 4வது கலீஃபா அமீருல் மோமினீன். கைதிகளை சீர்திருத்துவதற்காக தனியாக சிறைகள் வேண்டும் என்று கட்டடம் இடம் வாங்கி ஒரு சிறைச்சாலையை ஏற்பாடு செய்து, அதிலும் கூட ஆச்சரியம், அலி ரலியல்லாஹு அன்ஹு அந்த சிறைச்சாலைக்கு பெயர் வைத்தார்கள்
நாஃபியா என்று பெயர் வைத்தார்கள். பலன் தரக்கூடியது அப்படின்னு அர்த்தம். சிறைச்சாலைகள் கைதிகளை உள்ளே வைத்து வெளியிலே அனுப்புகிற போது அவன் சீர்திருத்தி அனுப்பப்பட வேண்டும் என்கிற அடிப்படையிலோ என்னவோ சிறைச்சாலைகளுக்கு பலன் தருபவை என்று அதற்கு பெயர் வைத்ததை நாம் பார்க்கிறோம். சிறை கைதிகள் விஷயத்தில் மனித நேயத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்துகிறது இஸ்லாம். இஸ்லாம் யாரையாவது சிறைப்பிடித்தாலும் அந்த மனித நேயம் இருந்தது. முஸ்லிம்களை வேறு யாரையாவது சிறைப்பிடித்தாலும் மனித நேயத்தோடு கைதிகள் நடந்து கொண்டார்கள். வரலாற்றில் இப்படி நிறைய செய்திகள் பார்க்க முடியும். பத்ரு போரிலே கைதி அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, பின்னாளில் இஸ்லாமிய பாக்கியத்தை பெறுகிற இவர் அந்த நேரத்தில் இஸ்லாமிய எதிரியாய் பத்ரிலே அவர் கைது செய்யப்பட்டார். கைதிகள் எல்லாம் மரங்களிலே கட்டப்பட்டிருந்தார்கள். அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுவும் கட்டப்பட்டிருந்தார்கள். ஒரு வகையில் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறிய தந்தை, மிகவும் பிரியமும் கூட. சண்டையிலே எல்லாம் கிழிந்து போய் சட்டையெல்லாம் கிழிந்திருக்கிறது, பார்ப்பதற்கு அசிங்கமாக இருக்கிறது. கைதியாக இருந்தாலும் கண்ணியமான உணவு தர வேண்டும், கண்ணியமான உடை தர வேண்டும். இது மார்க்கத்தினுடைய சட்டம். அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுவை பார்த்துவிட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு தோதுவாக ஏதாவது சட்டை இருந்தால் கொண்டு வந்து கொடுங்கள், அவருக்கு உடை மாற்றி விடுங்கள் என்று சொன்னார்கள். அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு தோற்றம் சற்று ஆஜாபாகவான தோற்றம், பருமனான தோற்றம். சாதாரணமான நார்மல் சட்டைகள் அவர்களுக்கு பொருந்தாது. அந்த வகையில் மதீனாவிலே தேடி பார்த்த போது அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல் என்பவர், சொல்ல போனால் இவர் நயவஞ்சகர் அல்ல, நயவஞ்சகர்களின் தலைவர். அவர் சட்டை மட்டும்தான் இவருக்கு சரியாக பொருந்தியது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கைதிகளுக்கு கண்ணியமாய் உடை தர வேண்டும். அப்துல்லாஹ்வுடைய சட்டையை வாங்கி அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு போட்டு விட்டார்கள். சொல்ல வர்ற செய்தி, ஒரு கைதியின் ஆடை கூட கண்ணியமாக இருக்க வேண்டும். தரப்படக்கூடிய உணவு நல்ல உணவாக தர வேண்டும். உணவிலும் உடையிலும் கொடுமை செய்து ஒரு சிறை சீர்திருத்தம் என்பது இஸ்லாத்தில் இல்லை. காலங்கள் கடந்தது. அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு முஸ்லிம் ஆனார்கள், சஹாபி ஆனார்கள், மிகப்பெரிய இஸ்லாமிய தலைவரானார்கள். நாயகம் எப்போதும் நன்றி மறவாதவர்கள். அந்த நயவஞ்சகர்களின் தலைவர் அப்பாஸுக்கு ஒரு நேரத்தில் சட்டை கொடுத்து உதவிய அவர் வஃபாத்தாகிவிட்டார். வஃபாத்தாகிற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களின் ஆடையை அவர் கபரடக்கம் செய்யும் போது அவருக்கு அணிவித்தார்கள். முஸ்லிம்களில் கூட பல பேருக்கு ஆட்சேபனை இருந்தது. ஒரு நயவஞ்சகர்களின் தலைவனுக்கு அன்னலாரின் சட்டையை கொடுத்து அடக்கம் செய்ய வேண்டுமா என்ற ஒரு லேசான கோபமும் மனதிற்குள்ளே கொந்தளிப்பும் இருக்கத்தான் செய்தது. ஆனால் நன்றி கொள்ளாமை என்னன்றி கொன்றார்க்கும் என்பது போல் எப்போதும் அவர் கொடுத்த உதவிக்கு நாயகம் சட்டை கொடுத்தார்கள். கைதியாக யாரை பிடித்தாலும் அவர் உணவு உடை விஷயத்தில் மிகுந்த கண்ணியம் காட்டுவார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுமாமா என்று ஒருவர் இருந்தார், கைதியாய் பிடித்து வந்தார்கள். அவர் மதீனாவிலே உளவு பார்க்க வந்தவர், வாய்ப்பு கிடைத்தால் நபிகளாரை கொலை செய்ய வந்தவர். கைது செய்து விட்டார்கள். கொண்டு வந்து பள்ளிவாசல் தூணிலே கட்டி விட்டார்கள். கட்டப்பட்டிருக்கிற சுமாமாவை நாயகம் வருகிற போதும் போகிற போதும் பார்ப்பார்கள். கெட்ட வார்த்தை பேசவில்லை, சுடு சொற்கள் சொல்லவில்லை, தடித்த வார்த்தைகள் பயன்படுத்தவில்லை, அநாகரிகமாய் நடக்கவில்லை, அடித்து துன்புறுத்தியவில்லை. அவருக்கு அதிகபட்ச தண்டனை பள்ளிவாசல் தூணிலே அவர் கட்டி வைக்கப்பட்டிருந்தார். அவர் முஸ்லிம் அல்ல, சுமாமா. 3 நாள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த அதிகபட்ச தண்டனை. கட்டி வைக்கப்பட்டிருக்கிற அவர் மஸ்ஜிது நபவி பள்ளிவாசலின் நடவடிக்கைகளை பார்த்தார், தொழுவதை பார்த்தார், அங்கு நடைபெறும் மார்க்க சொற்பொழிவுகளை பார்த்தார், அன்னலாருக்கு அந்த மக்கள் செய்யும் கண்ணியத்தை பார்த்தார்.
நபிகளாரின் மரியாதையை பார்த்தார். 3 நாள் கழித்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே அவரே சொன்னார், நீங்கள் நினைத்தால் நான் ஒரு மோசமான குற்றவாளி என்கிற அடிப்படையில் எனக்கு மரண தண்டனை கூட கொடுக்க முடியும். நீங்கள் நினைத்தால் என்னை மன்னித்து அவிழ்த்து விடலாம். நீங்கள் எந்த முடிவெடுத்தாலும் எடுத்துக் கொள்ளுங்கள். ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன், இந்த மதீனாவிற்குள் நுழைகிற போது உலகத்திலேயே எனக்கு பிடிக்காத முகம் முகம்மதுவின் முகம், உங்களின் முகம். இப்போது சொல்லுகிறேன், உலகத்திலேயே எனக்கு பிரியமான முகம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய முகம். எனக்கு தண்டனை கொடுப்பதும் கொடுக்காததும் உங்கள் கையில். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுத்து விட்டார்கள். ஒது செய்து விட்டு குளித்து விட்டு வந்து ரசூலுல்லாஹ்விடம் கலிமா சொல்லி மார்க்கத்திலே சேருவார். ஒரு கைதி சிறைப்படுத்தப்படுவதனுடைய நோக்கமும் லட்சியமும் குறிக்கோளும் இதுதான். மனம் திருந்த வேண்டும், குற்றச்செயலிலிருந்து விடுபட வேண்டும். அதற்காக கொடூரமாக எந்த தண்டனையும் கொடுக்க முடியாது. இது இஸ்லாமிய பார்வை. இன்றைக்கு இந்த இஸ்லாமிய பார்வையை தான் உலக அளவில் இஸ்லாமிய சட்டங்கள் படி செயல்படக்கூடிய நாடுகள் பின்பற்றி ஆக வேண்டும். சமீபத்தில் இஸ்ரேல் பிடித்து வைத்திருந்த பலஸ்தீனத்தினுடைய கைதிகள், காசாவின் கைதிகள், இருதரப்பு ஒப்பந்தப்படி இவர்களிடம் இருக்கிற பணைய கைதிகளை அவர் விட்டுவிட வேண்டும் என்றும் அவர்களிடம் இருக்கிற கைதிகளை விட்டுவிட வேண்டும் என்றும் பரஸ்பர ஒப்பந்தம். அந்த அடிப்படையில் இஸ்ரேல் விடுவிக்கிறது யாரை? அங்க இருக்கிற ஹமாஸ் அமைப்பினுடைய கைதிகளை. அந்த கைதிகளை விடுவிக்கிற காட்சி உலக ஊடகங்களில் எல்லாம் வந்தது. எல்லா மீடியாவிலும் காட்டினார்கள். கண்ணை கட்டி 2 கையையும் பிடித்து பின்னாலே முதுகோடு சேர்த்து கட்டி கூன் விழுந்தவனை போல ருக்குவுடைய நிலைமையில் அவர்களை குனிய வைத்து அப்படியே லத்தி முனையில் தள்ளி கொண்டு வந்தார்கள். கட்டப்பட்டிருக்கிற கண், பின்புறம் கட்டப்பட்டிருக்கிற கைகள் கூன் விழுந்தது போல் ருக்குவில இருக்கக்கூடியவாறு அவர்களை கொண்டு வந்து கொடுத்தார்கள். சரி, இறந்தவர்களின் உடல்களை பார்க்கலாம் என்றால் கைதிகளில் சில பேர் இறந்து போனார்கள், அவர்களை வைத்துக் கொள்ளுங்கள் என்று கொடுத்தார்கள். முகம் எது, நெஞ்சு எது, வயிறு எது என்று தெரியாத அளவுக்கு சித்திரவதை செய்யப்பட்டிருக்கிறது. ரம்பங்களால் அறுத்து அறுத்து ஒரு உடலை முறித்தெறியாமல் செய்தால் எப்படி இருக்குமோ அப்படி இருந்தது அவர்கள் ஒப்படைத்த உடல்கள். நாம் இந்த காட்சியையும் உலகத்தின் ஊடகத்திலே பார்த்தோம். மறுபக்கம் இஸ்ரேலுடைய பணைய கைதிகளை ஹமாஸ் இயக்க வீரர்கள் பிடித்து வைத்திருந்தார்கள். அவர்கள் அனுப்புகிற போது அவர்கள் வீட்டிலே இருப்பதை போல, புதுமாப்பிள்ளையை போல அவர்கள் அனுப்பி வைக்கப்பட்டார்கள். உலக ஊடகமெல்லாம் கிட்டத்தட்ட காரி இஸ்ரேல் மீது துப்பாததற்கு சமம். என்ன தெரியுமா? பிடிபட்டு இவ்வளவு நாள் அவர்களின் கஸ்டடியில இருந்த இஸ்ரேலிய கைதி விடுவிக்கிற நேரத்தில் ஹமாஸனுடைய வீரரை பிடித்து தலையில முத்தம் கொடுத்து விட்டு பிரியா விடை பெற்று செல்கிறான். கைதிகளை நடத்துவதில் இஸ்லாமிற்கும் மற்றவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் உலக ஊடகம் எல்லாம் காட்டியது. ஒரு இஸ்ரேலுடைய பணைய கைதி விடுபடுகிற போது அவன் உச்சி முகர்ந்து பலஸ்தீனத்தினுடைய ஹமாஸ் வீரரை முத்தமிட்டு விட்டு அவன் விடைபெறுவதை பார்க்கிறோம். கைதிகளை அல்ல, எல்லா விஷயத்திலையும் மனிதாபிமானத்தோடு நடந்து கொள்ளுகிற போராளிகள் ஹமாஸ். இங்க அடிக்கடி நம்ம நாட்டினுடைய பத்திரிகைகள்லையும் ஊடகங்கள்லையும் ஹமாஸ் ஒரு தீவிரவாத இயக்கம்ங்கிற மாதிரியே மண்டையில ஏற்றி வச்சிருக்கிறதுனால பல பேர் தவறாக புரிந்து கொள்வார்கள். இல்லை, ஹமாஸ் சொந்த மண்ணின் விடுதலைக்காக போராடுகிற இயக்கம். ஹமாஸ்ங்கிற வார்த்தைக்கு அல் ஹரகத் அல் முகாவமா அல் இஸ்லாமியா என்று பொருள். இதனுடைய அரபி வார்த்தையின் சுருக்கம் தான் ஹமாஸ் என்பது. ஹரகத்துல் முகாவமத்துல் இஸ்லாமியா, இட்ஸ் கால்ட் ஹமாஸ். அந்த ஹமாஸினுடைய அமைப்பு இவர்கள் சொல்லுவது போல் அப்படிப்பட்ட தீவிரவாதிகளோ பயங்கரவாதிகளோ கிடையாது. ஹமாஸினுடைய அபிஷியல் சைட்ல நீங்க பார்க்கலாம். ஹமாஸ் பெயருக்கு கீழே அவர்கள் ஒரு வார்த்தை எழுதி இருக்கிறார்கள், தஹரீரு பலஸ்தீன் மின் இஹ்திலாலில் இஸ்ராயேல். இஸ்ரேலின் பிடியில இருந்து பலஸ்தீனை மீட்குதல், அதுதான் அவங்களுடைய நோக்கம். இது அவர்களுடைய குறிக்கோள். இது ஒரு கொள்கை சார்ந்த போராட்ட குணமுள்ள
எல்லாரும் சேர்ந்து அமைத்தெடுத்திருக்கிற ஒரு போராட்ட இயக்கம் அது. உண்மையாகவே சொந்த மண்ணில் அகதிகளாக அவர்களை ஆக்க துடிக்கிற ஒரு ஆதிக்க சக்திக்கு எதிராக போராடுகிற அமைப்பிற்கு பெயர் தான் ஹமாஸ். புரட்சியின் மறுபெயர் ஹமாஸ். என் வீட்டிலே இருந்து என்னை துரத்தி அடித்துவிட்டு என் வீட்டை அவன் எடுத்துக் கொள்ளுவதற்கு எதிராய் என் வீட்டை நான் விட்டு தர மாட்டேன் என்று போராடுகிற போராட்டத்திற்கு பெயர் ஹமாஸ். பிறந்த மண்ணில் கூட உன்னை வாழ விட மாட்டேன், உயிர் பிச்சை தந்தா ஓடி போய்விடு என்று சொந்த மண்ணிலே இருந்து அகதிகளாய் பலஸ்தீனியர்களை வெளியேற்றுவதை எதிர்த்து, அந்த இஸ்ரேலை எதிர்த்து தொடர்ந்து பல்லாண்டுகளாய் களம் காணுகிற இயக்கத்திற்கு பெயர் ஹமாஸ். நீங்கள் சொல்லுவது போல அல்லது கட்டமைப்பது போல ஹமாஸ் தீவிரவாதிகள் அல்ல. நீங்கள் ஹமாஸின் உறுப்பினர்களை போய் பார்த்தால் தெரியும். ஹமாஸில் இருக்கக்கூடியவர்கள் யார் தெரியுமா? கடந்த பல்லாண்டு காலமாக உங்களால் பெற்றோர்களை இழந்த, பெற்றோர்கள் கொல்லப்பட்ட எத்தீமான பிள்ளைகள் அத்தனை பேரும் ஹமாஸில் இருக்கிறார். அவன் எப்படி இல்லாமல் இருப்பான்? என் குடும்பத்தை சிதைத்து என் தாய் தந்தையை கொன்று என் கண்ணுக்கு முன்னாலே என் உடன்பிறப்பை எல்லாம் கொன்று முடித்து மிச்சம் இருக்கிற ஒருத்தனோ ரெண்டு பேரோ அவன் எங்கு போய் சேருவான்? அவன் எங்கு இருப்பான்? அந்த எத்தீம்கள் எல்லாம், இவர்களால் கொல்லப்பட்டு பெற்றோரை இழந்த எத்தீம்கள் எல்லாம் சங்கமித்திருக்கிற இடத்திற்கு பெயர் ஹமாஸ். உலகத்தில் நிறைய பேருக்கு தெரியாது. ஹமாஸ் எக்கச்சக்கமான ஹாஃபிஸ்கள், உள்ள இருக்கிற முக்கால்வாசி பேர் திருக்குரானை மனப்பாடம் செய்தவர்கள். ஹமாஸ்கள் என்பது தீவிரவாதம் என்பதை போல மேற்குலக ஊடகங்களாலும் ஏன் இந்தியாவினுடைய ஊடகங்களாலும் அறியப்படுவது. ஆனால் 2 வருஷ காலம் சல்லடை போட்டு இத்தனை நாட்டு ஆயுதத்தை வச்சு தாக்கியும் கூட உன்னால ஒன்னும் செய்ய முடியாத இயக்கம் ஹமாஸ். மன உறுதி, போர்க்குணம், போராட்டத்தின் வீரியம், நெஞ்சின் துணிவு சாமானியமா அவங்களை நம்ம சர்வதேச அளவுல எங்கள்கிட்ட உளவு நிறுவனம் மொசாட் இருக்கிறது. இந்த மொசாட்டை எல்லாம் ஒண்ணும் இல்லாம ஆக்கிறது ஹமாஸ். சும்மா உலக பந்தா பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்கள் மொசாட், நாங்கள் அப்படி, நாங்கள் இப்படி, பூரா புஷ்னு போயிடுச்சு ஹமாஸ் இருக்க முன்னால். எங்கள்கிட்ட அயன் டோம் இருக்குது, எது வந்தாலும் தடுத்து நிறுத்தி இருக்கிற அயன் டோம். ராணுவத்துல ஐடிஎஃப்னு சொல்லி அந்த பெரிய பிரிவு எங்கள்கிட்ட இருக்கு. எல்லாத்தையும் உடைச்சு காரி மூஞ்சியில துப்புனது ஹமாஸ். நீங்கள் ஹமாஸை தீவிரவாதம் என்று சொல்லலாம். உலகத்திலே யாரெல்லாம் நடுநிலையோடு பலஸ்தீன் மண்ணினுடைய வரலாற்றை படிப்பார்களோ அத்தனை பேருக்கு தெரியும் ஹமாஸ் போர்க்குணம் மிக்க ஒரு போராளிகளினுடைய சங்கமம். கேவலம் 2 வருஷமா கசான்னு ஒரு ஊருக்குள்ள, அந்த ஊர்ல தான் உன்னோட பணைய கைதி எல்லாம் இருக்கிறாங்க. சல்லடை போட்டு அரிக்கிற, 2 வருஷமா ரோந்து சுத்துற, ரப்பும் பகலா இருக்கிற உன் கைதியை அந்த ஊர்ல இருந்து ஒன்னால கொடுக்க முடியல, ஒன்னால எடுக்க முடியல. அதுக்கு பேரு ஹமாஸ். நாங்கள் சல்லடையாய் துளைத்து விட்டோம், உயரமான கட்டிடங்களை இடித்து விட்டோம். காசாவை இன்னும் 25 வருஷம் ஆகும், எலும்பு கூடு போல் காட்சி அளிக்கிறது. அந்த ஊர்ல இருந்து உன் கைதி 8 பேத்த போன வாரம் ரிலீஸ் பண்ணிருக்குது ஹமாஸ். நீ அந்த ஊர்ல தான் 2 வருஷமா சுத்துற, அந்த ஊர்ல தான் 2 வருஷமா குண்டு போடுற, தெரு தெருவா சந்து சந்தா அலையிற. ஆனால் உலகத்தினுடைய எல்லா விதமான இராணுவ பலமுடைய கண்காணிப்புகளுக்கு அப்பாலும் ஹமாஸ் தன்னுடைய சக்தியை அங்கே காட்டி இருக்கிறது. அங்கிருந்தே ரிலீஸ் பண்ணி விடுறாங்களே. அதனால் ஹமாஸ் என்கிற இயக்கம் கைதிகளை மனிதாபிமானத்தோடு நடந்ததற்காக பாராட்டுகிற சொற்பொழிவுதான் இது. அன்பானவர்களே, உலகம் பாராட்டுகிறது. வருஷ கணக்குல ஒரு இஸ்ரேல் கைதியை வச்சிருந்து அவனை ரிலீஸ் பண்ணும் போது அவன் கைய முட்டிட்டு போறான். இல்லைன்னா அவரை பிடித்து குனிய வைத்து நெஞ்சிலே முத்தமிட்டு விட்டு பிரியா விடை பெறுகிறான் என்றால், உன்னுடைய பணைய கைதிகளை ஹமாஸ் நடத்த விதம் பாரு, முஸ்லிம் கைதிகளை நீ நடத்திய விதம் பார்த்தால் யார் தீவிரவாதின்னு தெரியும். ஹமாஸ் தீவிரவாதின்னே கட்டமைக்கிறாங்க. ஆனா தீவிரவாதியா இல்லையாங்கிறதுக்கு நமக்கு முஸ்லிம் சமுதாயத்திற்கு உலகம் முழுக்க ஒரு கான்செப்ட் இருக்கு. என்ன தெரியுமா?
அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து நீ நல்லவன் யாரையாவது சொன்னா அவன் தீவிரவாதின்னு அர்த்தம். இது எங்க நிலைப்பாடு? நீ யாரையாவது ரெண்டு பேரும் சேர்ந்து தீவிரவாதி நீ சொன்னா கண்டிப்பா அவன் நல்லவன் தான் அப்படிங்கிறது முஸ்லிம் உலகத்தினுடைய கான்செப்ட். இதுல நாம ஒரு பெரிய அளவுகோல் வச்சு எத்தனை குண்டு நடந்துச்சு, எத்தனை பாம்பு நடந்துச்சு, எத்தனை பேர் இறந்தாங்க ஒண்ணுமே தேவையில்லை. அமெரிக்காவும் இஸ்ரேலும் யாரையாவது நல்லவன் என்கிறார்கள், கண்டிப்பா சொல்லணும் அவன் தீவிரவாதியாக இருக்க வாய்ப்பு உண்டு. அவர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த கூட்டுப்படைகள் சேர்ந்து யாரையாவது தீவிரவாதி என்று சொன்னால் அநேகமாய் அவன் நல்லவனாகத்தான் இருக்க முடியும் என்கிற முடிவுக்கு வரலாம். எத்தனை டேனியல்னு ஒரு பெண், விடுதலை செய்யப்பட்ட கைதிகள்ல ஒரு பெண் கைதி, குழந்தையோடு வந்தவள். டேனியல் பேட்டி கொடுக்கிறார், இன்டர்நேஷனல் பிரஸ் மீட்ல சொல்லுது அந்த அம்மா, நானும் என் மகள் எமிலியா, எமிலியான் பேர் அந்த குழந்தைக்கு, நானும் என் மகள் எமிலியாவும் ஹமாஸினுடைய கைதிகளாக இருந்தோம். உண்மையில் சொல்லுகிறேன், என்னுடைய எமிலியாவுக்கு பெற்ற தந்தைகளை போல அவர்கள் எங்களை பார்த்து கொண்டார்கள். சொல்றது யாரு தெரியுமா? இவ்வளவு நாள் உள்நாட்டில இருந்து பிடித்து வைக்கப்பட்ட கைதிகள். கைதிகளை எப்படி நடத்த வேண்டும் என்கிற கண்ணியமும் பண்பாடும் இஸ்லாத்திற்குள்ள இருக்கிறது. அவர் கூட பரவாயில்லை, டேனியலை விடவும் அதிகமாய் அலெக்சாண்டர் டெர்பெல் என்று ஒருத்தர், டெர்னபவ், அவரு கைதியாக வெளியே வருகிறார். அவர் தான் முத்தமிட்டவர். அவர் சொன்னார், ஹமாஸ் உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல, நான் என்னை கூட்டிட்டு போய் நீங்க கைதியா 498 நாள் வச்சிருந்தீங்க. 498 நாள் நான் கைதியா இருந்தேன். நான் படித்த விஷயம் என்ன தெரியுமா? தைரியம் என்றால் என்ன என்பதை உங்களிடம் படித்துக் கொண்டேன். ஆண்மைனா எப்படி இருக்கணும்னு உங்கள்கிட்ட நான் படிச்சுக்கிட்டேன். அதே சமயம் மனித நேயத்தை நான் உங்களிடம் படித்துக் கொண்டேன். என் உடல் நலத்திலே அக்கறை காட்டி மனநலத்திலும் அக்கறை காட்டி என்னை 24 மணி நேரமும் என் குடும்பம் கண்காணித்திருந்தால் கூட இவ்வளவு நல்லா கண்காணிச்சிருப்பாங்களான்னு தெரியல. என்னை அவ்வளவு கண்ணியமாய் பார்த்து கொண்டிருந்தார்கள். 498 நாள்ல ஒரு நாள் கூட நான் பட்டினியா இருக்கல. ஒரு நாள் கூட என் ஆடை அவிழ்க்கப்பட்டு நான் அவமானமா இருக்கல. கொடூரத்தை மட்டுமே பரிசாக தருகிற எங்களுடைய இஸ்ரேலுக்கு முன்னால் இரக்கத்தை மட்டுமே தருகிற உங்களை பார்த்து நான் பெருமைப்படுகிறேன். ஹமாஸ் போராளிகளே, உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன், பலஸ்தீன நிலம் மட்டுமல்ல, நீங்கள் உலக நிலத்தை எல்லாம் ஆள வேண்டிய அருகதை பெற்றவர்கள். உலகத்தின் நிலமே உங்களுக்கு சொந்தம். சொல்லுவது யாரு தெரியுமா? 498 நாள், ஏறத்தாழ 500 வருஷம், 500 நாட்கள் கைதியாக இருந்த ஒரு கைதியினுடைய ஸ்டேட்மெண்ட். கைதிகளாக யாரை பிடித்தாலும் மனித நேயத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பது மார்க்க சட்டம். அதை உலகத்திலே ஹமாஸ் இன்றைக்கு நடத்தி காட்டி 500 நாட்களா கைதியை பிடிச்சு வச்சு அவன் ட்ரெஸ்ஸை கழட்ட சொல்லல, அவனை பட்டினி போடல, பெண் கைதிகளுக்கு பக்கத்துல கூட போகல. அபாரமான எத்தனை பாராட்டுக்களை, வாழ்த்துக்களை, ஃபர்ஸ்ட் கிளாஸ், சபாஸ், கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீங்கள் என்ன வேண்டுமானாலும் சொல்லுங்கள். இந்த வார்த்தைகளுக்கு இலக்கணம் ஹமாஸ் மட்டுமல்ல, நாம கைதியாக இருந்தாலும் இந்த மனித நேயம் இருக்கும். ஒரே ஒரு சஹீஹுல் புகாரியுடைய ஹதீஸ், ஒரு சஹாபி, அவர்களுக்கு பெயர் ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு, மிகப்பெரிய சஹாபி, எதிரிகளால் மரத்திலே ஏற்றி கொல்லப்பட்ட சஹாபி. அல்லாஹு தஆலா சடலத்தை யாருக்கும் கிடைக்க விடாமல் பூமிக்கு உத்தரவிட்டு தானாக பூமி விழுந்து கொண்ட சஹாபி ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு. சொல்ல வர்றது, நாளை காலை அவர்களை கழுமரத்தில் ஏற்றி தூக்கு தண்டனை கொடுக்க போகிறார்கள். முதல் நாள் அவர்களை சங்கிலி போட்டு கட்டி வைத்திருக்கிறார்கள். ஒரு வீட்டிற்கு முன்னால் அவர் கைதியாக அமர்ந்திருக்கிறார். சவரம் செய்வதற்காக கத்தி கேட்கிறார். நான் சொல்றது சஹீஹுல் புகாரி போர்கள் அப்படிங்கிற பாடத்துல ஆரம்பத்திலேயே இந்த ஹதீஸ் வருது. கத்தி கேட்கிறார். வீட்டுக்குள்ள இருக்கிற பெண்ணு கொண்டு வந்து கத்தி கொடுத்தது. இந்த கத்தி பழம் சாப்பிடுவதற்கான கத்தி, அறுத்து சாப்பிடுவதற்காக இருக்கலாம், சவரம் செய்வதற்காக இருக்கலாம். கொண்டு போய் கத்தியை கொடுத்து விட்டார்கள். அவருக்கு முன்னாலே பழம் இருக்கிறது, அதை அறுத்து சாப்பிடுவதற்கு கத்தியை வாங்கி இருக்க வேண்டும். இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு கவனக்குறைவு நடந்து விட்டது. என்னன்னா, கத்தியை கொண்டு வந்து கொடுத்த
ஹுபைப் அவர்களை கட்டி போட்டிருக்கிற, நாளைக்கு ஹுபைபுக்கு மரண தண்டனை கொடுக்கிற அந்த வீட்டினுடைய குழந்தை நடந்து வந்து இந்த கைதி மடியில உட்காந்துருச்சு. குழந்தை ஒரு 2-3 வயசு குழந்தைக்கு என்ன தெரியும்? திடீர்னு அந்த அம்மா வெளியே வந்து பார்க்குது. ஆஹா, கையில கத்தி, மடியில நம் குழந்தை, நாளைக்கு இவர் மரண தண்டனை கைதி. நினைச்சா குழந்தை இதுல கத்திய வச்சு சங்கிலி அவுத்துடு, தேவையான எல்லா கோரிக்கையும் நிறைவேற்றலாம். என்னமாவது செய்து விடுவானோ, இந்த முஸ்லிம் கைதியை நாளைக்கு தூக்கல போடுறவே, குழந்தை மடியில இருக்கு, கையில கத்தி இருக்குதேன்னு கிட்டத்தட்ட அழுகாத குறையாக அப்படியே விம்மிய நெஞ்சத்தோடு பார்க்குது அந்த பொம்பளை. ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு சிரித்து கொண்டே கேட்டார்கள், உன் குழந்தைய கொன்றுவேன்னு நினைக்கிறியா? உன் குழந்தைய கொன்றுவேன்னு நினைக்கிறியா? நான் அப்படிப்பட்டவன் அல்ல, நான் அந்த மாதிரி உள்ளவனும் அல்ல. இந்த குழந்தைய எடுத்துட்டு போ. எடுத்து அந்த கத்தியை எடுத்து பழத்தை அறுத்து சாப்பிட்டாங்க. பின்னாட்களில் இந்த அறிவிப்பை நமக்கு அறிவிக்கிறது யாரு தெரியுமா? அந்த பெண், குழந்தையுடைய தாய். அந்த பெண் 2 செய்தி சொல்லுகிறார். அல்லாஹ்வின் மீது ஆணையாக சொல்லுகிறேன், என் வாழ்க்கையில் ஹுபைபு போல ஒரு கண்ணியமான கைதியை நான் பார்த்ததே இல்லை. என் குழந்தை மடிக்கு வந்து வசமாக சிக்கிய போது கையிலே ஆயுதம் இருந்தும் கண்ணியத்தோடு என் குழந்தையை அனுப்பியவர் ஹுபைப். 2வது, ஹுபைப் அல்லாஹுவின் அருள் பெற்றவர் என்பதற்கான சான்று என்ன தெரியுமா? அவருக்கு முன்னாலே ஒரு பழம் இருந்தது, நாங்க யாருமே கொடுக்கல. சத்தியமாய் அந்த பழம் எங்கள் பகுதியில் கிடைக்கிற பழமும் அல்ல. யார் கொடுத்தது என்று தெரியாது. அவர் இறை அருள் பெற்றவர் ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு என்று அந்த பெண் சொல்லுகிற அறிவிப்பு சஹீஹுல் புகாரியிலே இருக்கிறது. நான் சொல்ல வருவது, யாரையாவது கைதியாக பிடித்திருந்தாலும் மனிதநேயம் போற்றும் இஸ்லாம், முஸ்லிம்களே கைதியாக ஆகிவிட்டாலும் யாருக்கும் எந்த தொந்தரவும் செய்யாமல் குற்றத்திற்கான தண்டனையை எதிர்கொள்வார்களே தவிர, உங்களின் அத்துமீறலை கூட எதிர்கொள்வார்களே தவிர, யாரையும் கொலை செய்ய மாட்டார்கள், துன்புறுத்த மாட்டார்கள் என்கிற மனிதநேய பண்பு கைதிகளிடத்திலேயும் அதை பிடித்து வைத்தவர்களிடத்திலேயும் தான் கைதியாகிற போதும் இஸ்லாமிற்கு எப்போதும் இருந்திருக்கிறார். அன்பானவர்களே, அந்த அடிப்படையில் தான் உலக ஊடகமெல்லாம் பாராட்டுகிற அளவுக்கு கைதிகளை விடுவிக்கிற போது அவர்கள் மீது மண்படாமல், மாசுபடாமல், தூசுபடாமல் அவர்கள் வீட்டிலே இருந்து உடை மாற்றி கொண்டு ஏதோ ஃபங்க்ஷனுக்கு புறப்பட்டு வர்ற மாதிரி தோரணையில அழகாக கைதிகளை கொண்டு வந்து ரிலீஸ் செய்த, விடுதலை செய்த ஹமாஸுக்கு எத்தனை 1000 சபாஸ் என்று சொன்னாலும் தகும். மனித நேயத்தில் கொடூரம், உச்சகட்டமான அரக்கத்தனத்தோடு கொடுமை செய்து கைதிகளை விடுவித்த இஸ்ரேலை உலகம் எத்தனை முறை காரி உமிழ்ந்தாலும் தகும். நாட்கள் வெகு தூரம் எல்லாம் இல்லை. போர் குற்றங்களுக்காக அவர்கள் அனுபவிக்க வேண்டிய நாளும் வெகு தொலைவில் இல்லை. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா போராடுகிற இந்த போராளிகளின் லட்சிய கனவாக இருக்கிற ஹமாஸ், லட்சியமாக இருக்கிற பலஸ்தீன மண்ணை அல்லாஹ் சுதந்திர மண்ணாக ஆக்கி தருவானாக. இஸ்ரேலுடைய ஆக்கிரமிப்புகளிலே இருந்து அல்லாஹ் பாதுகாப்பானாக. பைத்துல் முகத்தஸையும் மஸ்ஜிதுல் அக்ஸாவையும் எந்த காலத்திலேயும் முஸ்லிம்கள் வணங்கி வழிபடுகிற நற்பேற்றை அல்லாஹ் உலக முஸ்லிம்களுக்கு வழங்குவானாக. ஆமீன். வஆஃபிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.